ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவில் சிங்கிள் காலமில் உள்ள வேரியபிள்ஸை எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்னுடைய காலம்ஸில் வந்துட்டு இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் இன்வாய்ஸ் டேட் ரெண்டும் வந்து கம்பைண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற டேட்டாஸில் வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிள் வேரியபிள் வராமல் 2 வேரியபிள் சேர்ந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பக்கத்தில் ஒரு காலம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டேட்டை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணியே இல்லை டைப் பண்ணிடுறேன். இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு. ஸோ நமக்கு என்ன வேணுன்றது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கம்பைண்டாக இருக்கிற இன்வாய்ஸ் நம்பரும் டேட்டும் பிரித்து இப்போ 2 காலம்ஸில் நம்ம தனித்தனியாக கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு நான் வேணுங்கிற ரோஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டா ரொம்ப பெருசு, கீழே வரைக்கும் போகும். நான் பாதி வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போகிறேன். டெக்ஸ்ட் டு காலம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஆஃப் செலக்டட் டேட்டாவில் வந்துட்டு நம்பர்ஸ் அண்ட் டேட் ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இங்கே அதை கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணி எடுத்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் எனக்கு இன்வாய்ஸ் நம்பரு, அதுக்கப்புறம் எனக்கு டேட்டு, இது ரெண்டும் கண்டினியூவாக வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் மட்டும் இன்வாய்ஸ் நம்பருன்றது நம்ம ஐடென்டிகேட் பண்ணுறதுக்காக அது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்த உடனே எனக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் இதே போல் ஏதாவது கம்பைன்டு டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.